பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. 50வது மத்தேயு 24:50, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவருடைய எஜமான் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மேலே இருக்க சொல்லப்பட்ட வசனம் ஆண்டோட வருகை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு காரியம். அப்போ ஆண்டோடைய வருகை எப்படி இருக்குமான்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அழைத்து செல்லும்படிக்காய், கர்த்தருடைய சபையை அழைத்து செல்லும்படிக்காய், கர்த்தரோடு கூட நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படிக்காக அவர் எப்படி வருவாராம்? நினையாத நாளிகையிலும் என்று சொல்லப்பட்ட. அப்போ அவர் நினையாத நாளிகையில வந்து விடுவார். அறியாத நாளிகை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பிரதர், இன்னைக்கெல்லாம் அவர் இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ யதார்த்தமா நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல யுத்தங்கள் யதார்த்தமா நடக்கிறது, நிலநடுக்கங்கள் யதார்த்தமா நடக்கிறது, பஞ்சம் யதார்த்தமா நடக்கிறதுன்னு சொல்லி அநேக விசுவாசிகள் சொல்வதை என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய இருதய உணர்வடையலை. இது கடைசி காலம், கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. அதனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் அவருடைய வருகை இன்னும் பல 1000 வருடங்கள் செல்லும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும், அதாவது நினையாத நாள், ஒருவேளை இன்னைக்கு இந்த நிமிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற நிமிடம் அவர் வரலாம். வருகைக்கான எல்லா சம்பவங்களும் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியாத நாளிகையிலும் அவருடைய எஜமான் வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும்போது, ஆண்டவர் இன்னைக்கு இரவில் நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த வருகையில நான் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏக்கத்தோடு குடும்பத்தை நாம் ஆண்டோட வருகைக்காய் ஆயத்தப்படுத்தி நடத்த வேண்டும். ஒருவேளை பகல் நேரத்தில் நீங்க வேலைக்கு போறீங்களா, நீங்க சொல்லணும், ஆண்டவரை இந்த பகல் வேளையில் ஆண்டோட வருகை வந்தா நான் வந்துடணும்ப்பா, உங்களோடு கூட நானும் என் குடும்பமும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்க உங்களுடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென்.